அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்ப விஜய் சார் அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும் போது அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கு. லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்றவங்க இல்ல ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம சரி, இப்போ பொதுவாக விஜயா இருக்கட்டும், அடுத்தால அஜித்தா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ரேஸ் அரசியல் அப்படி போயிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு? படம் அடுத்தடுத்த காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கு. லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்றவங்க இல்ல ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்போ விஜய் சார் அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும் போது அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. யூஸ் பண்ணக்கூடாது, இல்லீகல் அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதனாலதான் நாங்க இந்த படத்திலே நாங்க விற்கிற மாதிரி காமிச்சாலும் அதை வந்து நாங்க 5 டன் கொடுக்கற மாதிரி காமிச்சிருக்கோம். அதை வந்து இது பண்ணக்கூடாது, தப்பு, எத்தனை குடும்ப வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இதுல ஒரு இது வச்சிருக்கோம். பிளஸ் நாங்களே அடிக்க மாட்டோம். ஏன் இந்த மாதிரி சின்னதா அங்கங்க மென்ஷன் பண்ணோம்னா இந்த படத்துல நாங்க வந்து இருக்கிறதையோ இல்ல அதை யூஸ் பண்றதோ கரெக்ட்னு நாங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம். அது தப்பு. அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் அது மக்களுக்கு புரியும். அது போன்ற அவர் ஸ்டைல்ல அது வந்து ஜாலியா காமிச்சிருக்காரு. ஆனா இது ஒரு சீரியஸான நோட்டு தான்.